இந்த தப்பு நீங்க செய்றீங்களா? விட்டமின் டி கொடுக்கும் பொழுது இந்த தப்பை நீங்க செய்றீங்களா? சரியான முறையில, சரியான அளவு, சரியான நேரத்துல கொடுத்தாதான் விட்டமின் டி எஃபெக்டா இருக்கும். இந்த 5-6 பாயிண்ட் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் 1 மாசம் 2 மாசம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த விட்டமின் டிராப்ஸ் தீர்ந்த பிறகு மறுபடியும் வாங்கணும் அப்படிங்கிறத மறந்துடுறோம். ஒன்று நம்ம பிஸியில மறந்துடுறோம், இல்லை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி 1 இயர் வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத சில பேர் சொல்லாம விடுறதுனால கூட மறந்து விட்டுருவாங்க பேரண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா 1 இயர் வரைக்கும் வளரும் எலும்புகளுக்கும் வளரும் மூளைக்கும் விட்டமின் டி ரொம்ப அவசியம். விட்டமின் டி எப்பயுமே தாய்ப்பால் கொடுத்த பிறகு இல்லாட்டி ஏதாவது உணவு கொடுத்த பிறகு கொடுங்க. ஏன்னா வைட்டமின் டி வந்து ஃபேட் சொல்யூபிள் விட்டமினை சேர்ந்தது. கொழுப்பு சத்து இருந்தாதான் அது நல்லா அப்சர்வ் ஆகும். விட்டமின் டியை ஸ்டோர் பண்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். அது பார்த்தீங்கனாலே பொதுவா டார்க் கலர்ல, டார்க் பிரவுன் கலர்ல பாட்டில் தான் வரும். ஏன் அப்படி தெரியுமா? அது லைட்டுனாலையும் ஹீட்டுனாலையும் சென்சிட்டிவ் ஆனது. நிறைய வெளிச்சமா இருக்கிற இடத்துல வச்சோன்னு வைங்களேன், அந்த லைட் வந்து அந்த விட்டமின் டி சத்தை டீக்ரேட் பண்ணிரும். அதே மாதிரி தான் உஷ்ணமான இடங்களையும் அதை வைக்கக்கூடாது. பாட்டில நல்லா ஷேக் பண்ணிட்டு கொடுங்க. யூஸ்வலி நிறையது கிளியர் டிராப்ஸா இருக்காது, சஸ்பென்ஷன் மாதிரி வரும். ஸோ எல்லா சத்தும் சரிவர மிக்ஸ் ஆகணும்னா ஒவ்வொரு தமும் ஷேக் பண்ணிட்டு கொடுங்க. முக்கியம், எல்லா சத்து மருந்து ஒன்னா கொடுக்குறேன் கொடுக்காதீங்க. வைட்டமின் டியும் அயனும் ஒண்ணுக்கு ஒன்று அப்சர்வ் ஒழுங்கா ஆகாது. ஸோ அட்லீஸ்ட் 2-3 மணி நேரமாவது கேப் வேணும் விட்டமின் டிக்கும் அயனுக்கும். பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா ஃபில்லர்ல ஊத்திட்டு அந்த ஃபில்லரை வச்சே நம்ம பாட்டில க்ளோஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த பாட்டிலுக்குன்னு ஒரு மூடி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மூடியில போட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னா தான் ஏர் டைட்டா இருக்கும். அப்பதான் இன்ஃபெக்ஷன், கண்டாமினேஷன் இதெல்லாம் ஆகாது.